வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது iQOOட புது ஸ்மார்ட் ஃபோன் iQOO Z6 5G. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். iQOO ஃபோன்கள் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க கொடுக்குற விலைக்கு ஒரு டீசெண்டான நல்ல ஃபோன்களாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபோனு அந்த வரிசையில் இருக்காங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. மூணுமே 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. 4GB RAM, 6GB RAM மற்றும் 8GB RAM ஆப்ஷன் தராங்க. இதோட விலை 17,500 ஆரம்பிக்குது. HDFC பேங்க் ஆஃபர் தராங்க. அதில் உங்களுக்கு 2,000 குறையுது. ஸோ ஆஃபரோடைய விலை நீங்கள் திரையில் பார்க்கலாம். அந்த பேங்க் கார்டு HDFC பேங்க் கார்டு இல்லைன்னா ஒரு 2,000 இதில் நீங்கள் சேர்த்துக்குங்க. பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் இன்னொரு கவர் இருக்குது. அதுக்குள்ளே யூசர் கைடு மற்றும் கிளியர் பேக் கேஸ் தந்திருக்காங்க. இதான் இந்த iQOO Z6 5G. இந்த ஃபோனை பார்த்த உடனே இன்னொரு ஃபோன் ஞாபகம் வரும். நம்ம சேனல் கூட அதை நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரியான அதே தான், பேர் வேறு, சட்டை சேமு, ஆனால் பேர் வேறு. அது என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. இந்த ஃபோனு பார்த்தீங்கன்னா 2 கலரில் கொண்டு வராங்க. டைனமோ பிளாக் மற்றும் குரோமாட்டிக் ப்ளூங்கிறது எங்கிட்ட இருந்து ப்ளூ கலர் வேரியன்ட் இருக்குது. மற்றும் ஒரு 18 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் டைப் சி கேபிள் பாக்ஸுக்குள்ளே தராங்க. ஸோ இப்போ ஃபோனோட டிசைனுக்கு வருவோம். பின்பக்கம் பிளாஸ்டிக் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 8.25 mm திக்னஸ் மற்றும் 187 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. சைட்ஸ் ஒரு ஃப்ளாட்டான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது மற்றும் சிம் ட்ரே தராங்க. இது ஹைப்ரிட் டூவல் சிம். ஸோ 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது 5G ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறாங்க. பட் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 5G பேண்ட் சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக 5Gக்காக இந்த ஃபோனை வாங்குறது தவிர்க்கலாம். ஏன்னா 2 பேண்டில் எந்த பேண்ட் எப்படி இருக்குது சிக்னல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ பேருக்கு ஒரு 2 5G பேண்டு தந்து 5G ஃபோன் இதை கொண்டு வராங்க. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர் கிரில். இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக வேலை செய்யுது. இந்த சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக ஆக்குரேட்டாக இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒன்றும் இல்லை, பிளைனாக பண்ணியிருக்காங்க, ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ பின்பக்கம் கேமரா மாடியூல் இந்த மாதிரி இருக்குது. கீழே iQOOட பிராண்டிங் போட்டிருக்காங்க. கேமரா பற்றிலாம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபோனை நான் செட் பண்ணியாச்சு. இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த நாச், வாட்டர் ட்ராப் நாச். இப்போ இந்த வாட்டர் ட்ராப் நாச் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு அது ஒரு அவுடேட்டடாக எனக்கு தோணுது. இப்போ பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேலாம் வந்திருக்கு. பட் இதில் இந்த பழைய வாட்டர் ட்ராப் நாச் தான் தராங்க. ஸோ இது எப்படி உங்களுக்கு இது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளோட்வேர் அதிகமாக இருக்குது. எக்கச்சக்க ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் ஓடி வருது. பட் தேவையில்லாத பல ஆப்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஒரு 22GB சிஸ்டம் மற்றும் இந்த ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் யூஸ் ஆகுது. FM ரேடியோ உண்டு. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம். சென்சர்ஸ் தேவையான சென்சர்ஸ் தராங்க. NFC கிடையாது. ஸோ டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6.58 inch டிஸ்பிளே தராங்க. IPS LCD டிஸ்பிளே இது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட். இது நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இது 60, 90, 120 Hz இல்லாட்டி ஆட்டோவில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 240 Hz டச் சாம்பிளிங் இதில் கிடைக்குது. பேண்டர் கிளாஸ் 2 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. டிஸ்பிளே ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 5G சிப்செட். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4GB RAM, 6GB RAM, 8GB RAM இருக்குது. LPDDR4X RAM இதில் தராங்க. 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. UFS 2.2 ஸ்டோரேஜ் இது பேருக்கு 600 சீரீஸில் இருந்தால் கூட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ட்ராகன் 730 கிட்ட கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமிங்கில் ஒரு டீசெண்டான கேமிங் திறன் அதாவது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு கேமிங் திறன் உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ பல ஃபோன்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட்டில் இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. ஸோ இதான் ஒரு டீசெண்டான ஒரு சிப்செட் பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்குது. கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 50 MP மெயின் கேமரா, 2 MP மேக்ரோ சென்சர் தராங்க, 2 MP பொக்கே சென்சர் தராங்க. இது சாம்சங்கோட JN1 சென்சர். மெயின் கேமரா f1.8 அப்பச்சர். செல்ஃபிக்கு ஒரு 16 MP கேமரா தராங்க. 4K வீடியோ ஆப்ஷன் கிடையாது. இந்த ஸ்னாப்ட்ராகன் 685ல் 4K சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால் 4K வீடியோ இதில் எடுக்க முடியாது. சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு டீசெண்டான ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. வீடியோ 4K கிடையாது. 1080p மேக்ஸிமம் எடுக்கலாம். ஸோ இப்போ இதோட வீடியோ சாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸ்டெப்ஸில் ஏறிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ எப்படி இருக்குன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு இதில் கிடைக்கும்.
சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபன் டச் 12 வந்து ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விவோவோட ஃபோன்களில் இருக்கிற சேம் ஃபன் டச் 12 தான் இதுலேயும் இருக்குது. ஸோ வந்து பல ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தராங்க. கஸ்டமைசேஷன் ஆப்ஷன், ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ், அந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி. ஸோ வந்து நல்ல ஒரு பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். ஒரு 1.5 நாளுக்கெல்லாம் ஈஸியாக தாராளமாக போகும். ஆனால் சார்ஜிங் வந்து 18 வாட்ஸ் சார்ஜ் தான். ஸோ அந்த சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வாட்ஸ் சார்ஜிங்லாம் வந்து ஒரு காமன் ஆயிடுச்சு. பட் இதில் வந்து 18 வாட்ஸ் சார்ஜ் தான் தராங்க. ஸோ இதான் வந்து iQOO Z6 5G. இந்த ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா iQOOவில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெட்டராக நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு ஃபோனு தான், இன்னொரு சேட்டை தான். வந்து ஸ்டிக்கர் வந்து வேறு போட்டு iQOO ஸ்டிக்கர் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த iQOO 76 வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து கொஞ்சம் காம்படிட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து HDFC பேங்க் ஆஃபரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு பையாக இருக்கும். ஏன்னா வந்து 13,500 ரூபாய்க்கு ஒரு டீசெண்டான ஒரு பை இந்த ஃபோன். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.